தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதாவை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். முதலமைச்சர் அவர்கள் பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார்கள். விரைவில் நல்லதொரு தொகுதிகளையும் எத்தனை இடங்களையும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் அறிவிப்பார்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். தொகுதி பங்கீடு சம்பந்தமா அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அதுக்கு எப்ப அழைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களா? அதுதான் சொல்லிட்டாங்களா, விரைவில் அழைப்பாங்க. ஏன்னா இப்ப தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு, பணிகளை நம்ம தொடங்கணும். அதனால விரைவில் வேகமாக நம்ம களப்பணி ஆற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதலமைச்சர். அதனால கண்டிப்பா விரைவில் அழைப்பு தொகுதிகளை குறித்து பேசுவதற்கான அந்த குழுக்களை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதனால் கண்டிப்பாக குழுக்களோடு பேச்சுவார்த்தை தொடங்கும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அங்கு முதலமைச்சரை நான் சந்திக்கின்ற போது அங்கிருந்தவர்கள் மூத்த அமைச்சர்கள் திரு வைத்திலிங்கம் அவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், திரு தங்கமணி அவர்கள், திரு வேலுமணி அமைச்சர் அவர்களை காட்டி எங்களுடைய குழு இவர்களும் எங்களுடைய குழுவினரும் பேசுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக அங்கிருந்த அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம் அல்லது ஏனைய மூத்த தலைவர்களாக இருக்கலாம். ஆக எங்களுடைய குழு உங்களோடு பேசும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள். ஒருவேளை இந்த நேரத்தில் முதலமைச்சரோடு இருக்கிற குழுக்களை இருக்கலாம் அல்லது இது என்னோடு பேசுவதற்கு வேற குழுக்களை கூட முதலமைச்சர் நியமிக்கலாம். அது அந்த கட்சியினுடைய உரிமை. ஆக முதலமைச்சரால் அதிகாரப்பூர்வமாக அனுப்பி வைக்கப்படுகின்ற குழுவோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்குரிய இடங்களையும் எங்களுக்குரிய தொகுதிகளையும் நாங்கள் முடிவு செய்வோம். இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பலமுனை போட்டிகள் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த நிலையில நீங்க அதிமுக கூட்டணி வைத்து இந்த சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளீங்க. எப்படி பாக்குறீங்க இந்த பலமுனை போட்டி? எப்படி பாக்குறீங்க? மக்கள் எந்த கட்சிகளுக்கு ஆதரவு அளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு? கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்ட ஒரு மாபெரும் ஒரு பெரிய இயக்கம், 1.5 கோடி உறுப்பினர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கம். ஆக இந்த இயக்கத்தினுடைய உறுப்பினர்களுடைய குடும்பத்தார் வாக்குகளை அளித்தாலே 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான மாபெரும் ஒரு வெற்றியை பெறும். மேலும் தற்போது அணிகள் 6 அணிகளாக தமிழகம் பிரிந்து இருக்கிற காரணத்தினால் நிச்சயமாக இது ஒரு வரலாற்று சாதனையுடன் கூடிய ஒரு வெற்றியாக இந்த வெற்றி அமையும் என்று நாங்கள் கருதுகிறோம். நன்றி, 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 வணக்கம்.